ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 200 கிராம் துவரம்பருப்பு, கேரட், முருங்கைக்காய், தக்காளி இந்த வெஜிடபிள்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது கூட உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பருப்பு கூட தக்காளி, கேரட், கல்லுப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து 3 விசிலில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பருப்பு வெந்ததுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்குறதுக்காக அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் கடலை எண்ணெய், கடுகு, சீரகம், இது கூட மிளகு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பில் மிளகாத்தூள், மல்லித்தூள், கல்லுப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். பருப்பு கூட சேர்த்து முருங்கைக்காயை வேக வச்சோம்னா ரொம்ப குழஞ்சிருன்றனால நான் முருங்கைக்காயை வெங்காயத்து கூட தனியாக வதக்கி 1 கப் தண்ணி ஊற்றி தனியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு கலவையை முருங்கைக்காயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சோம்னா ஈஸியான சாம்பார் ரெசிபி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.